அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ரீசெண்டாக நீட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் மற்றும் நீட் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் கொடுக்குறீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் தமிழ்நாட்டில் படிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் நாங்கள் இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணுமா, இல்லை என்ன க்ரைட்டீரியா, அதுபோக தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்கிறது எப்படி நடக்கும், என்ன ப்ராசஸ், இதுதான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தகவல்கள் தான் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் தான் இன்ஜினியரிங் படிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு நுழைவுத் தேர்வுமே எழுத தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சப்ஜெக்டில் மட்டும் நல்ல மார்க், அதாவது நல்ல மார்க்னா ஹை ஸ்கோரே வாங்க வேண்டி இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்ஸ். ஃபிசிக்ஸில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கை 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கை 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் மேத்ஸில் வாங்கக்கூடிய மார்க்கை ஒரு 100க்கு வச்சுக்கிடுவாங்க. மொத்தம் 200 கட் ஆஃப். இந்த 200 கட் ஆஃப்க்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது நடத்துவாங்க. ஸோ இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும். அப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா கீழே உங்களுக்கு தனியாக சீட்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐஎஸ்சியாக இருக்கலாம். இது என்ன போர்டை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலுமே அங்கே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மட்டும்தான் பேசுமே தவிர்த்து, சார் நான் ஐசிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்தேன், நான் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்தேன், நான் மெட்ரிகுலேஷனில் படிச்சுட்டு வந்தேன், அதனால் எனக்கு கூடுதலாக மார்க் ஏதாவது கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஒரே க்ரைட்டீரியா தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3லையும் நீங்கள் வாங்கக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த சீட்ஸுங்கிறது கிடைக்கும். அப்போ கடந்த வருஷம் கவுன்சிலிங் நம்ம ஒவ்வொரு வருஷமே கவுன்சிலிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவோம். என்ன அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளுமே எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிறத கடந்த ஒரு 4 வருடங்களாகவே நம்ம வீடியோஸாக போட்டுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்இஏ 2024 டிஎன்இஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ். அந்த டிஎன்இஏ 2024ல் நம்மளுக்கு மொத்தம் 4 ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும். அதாவது 3 ரவுண்டு தான் சொல்லுவாங்க, 4ஆவதா ஒரு ரவுண்டு நடத்துவாங்க, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 ரவுண்டு கவுன்சிலிங்லையும் சேர்த்து அங்கே ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் நிரம்பின கல்லூரிகள் எத்தனை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 2023 கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே நிரம்பின கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கல்லூரிகள் தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த டிஎன்ஏ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டீட்டெயில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ 2024வது வருஷம் இப்போ நடந்து முடிஞ்ச இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு 100% இடங்களும் நிரம்பின கல்லூரிகள் இந்த வருஷம் எத்தனை கல்லூரிகளாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 39 கல்லூரிகள் இந்த வருஷம் ஃபில் ஆகிருக்கு. அந்த 39 கல்லூரிகள் என்ன, எப்போ ஃபில் ஆச்சு, எந்த ரவுண்டில் ஃபில் ஆச்சுங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் இதுதான் ஆர்டர்லாம் எதுவுமே கிடையாது. இது மொத்தம் 39 கல்லூரிகளோட லிஸ்ட்டு. ஸோ இதில் இந்த 39 கல்லூரிகளும் சிறந்த கல்லூரிகளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் ஆகிருக்கும். அந்த கல்லூரிகளை நம்ம டாப் மோஸ்ட் கல்லூரிகளை கன்சிடர் பண்ணலாம். சில கல்லூரிகள் 2வது ரவுண்டில் ஃபுல் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஒரு Tier 2 காலேஜஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சில கல்லூரிகள் 3வது ரவுண்டில் ஃபுல்லாக இருக்கும், சில கல்லூரிகள் 4வது ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்கும். பட் எனிஹவ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் சீட்ஸை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ சில கல்லூரிகள் இதில் இந்த லிஸ்ட்டில் இல்லாத சில நல்ல கல்லூரிகள் கவுன்சிலிங்கில் சீட்ஸ் ஃபுல்லாகாமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்காக அதெல்லாம் நல்ல கல்லூரிகள் இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், சில
என்ன சொல்ல வருதுங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு சில மாணவர்கள் ஏதாவது 1-2 சீட்டு ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும். பட் அதுக்காக நல்ல கல்லூரிகள்லாம் அதெல்லாம் நல்ல கல்லூரிகள் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அதாவது இப்போ நான் கொடுக்கக்கூடிய டேட்டாங்கிறது கவுன்சிலிங்கில் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 100க்கு 100% இடங்கள் நிரம்பின கல்லூரிகள் பற்றி தான் பார்க்குறோம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரிகள் என்ன, ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ரின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கைங்கிற மாவட்டத்தில் இருக்குது. இங்கே மொத்தமே இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் டேட்டாஸ் மட்டும் தான் பார்க்க போகிறேன். இதை நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியாஸ்லாம் கொண்டு வரவே இல்லை. ஸோ இந்த ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தம் இவங்களுக்கு 28 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 28 சீட்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 96.4% இடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது ரவுண்ட்ல ஒரு சீட்டு, அவ்வளவுதான். மொத்தமாவே 100% ஆஃப் சீட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு தேதிக்கு கடந்த டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ஃபில்லான காலேஜ், ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே ஃபில்லான ஃபர்ஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்ரின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். அடுத்து நம்ம 2வது பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் குரோம்பேட், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருது. எம்ஐடி கேம்பஸ்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா 12 டிபார்ட்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மொத்தம் 640 சீட் வந்து நமக்கு வந்து அலாகேட் பண்ணாங்க. இந்த 640 சீட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே நமக்கு வந்து 602 சீட்டு நிரம்பிடுச்சு. அதாவது 94% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 38 சீட்டு ஃபுல் ஆயிருக்குங்க. அது ஒரு 5.9. அப்ப என்னாச்சு, இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயே எல்லா சீட்ஸுமே முடிஞ்சிருச்சு. 100க்கு அதாவது 640க்கு 640 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின கல்லூரியா வந்து பார்க்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். அடுத்து 3வது பார்க்கக்கூடிய கல்லூரி சிஇஜி கேம்பஸ். சிஇஜினா அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டி, சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட அபிஷியல் கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சரிங்களா. இங்க வந்து மொத்தம் 18 டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில. இதுல மொத்தம் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு கொடுத்த எத்தனை சீட்ஸ் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 954 சீட் வந்து கொடுத்தாங்க. இந்த 954 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 896 சீட் நிரம்பி இருக்குது. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 93.9% இடங்கள் ஆகும். அதே 2வது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 58 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 6.1% சீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100% சீட்ஸும் நிரம்பிடுச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. அதாவது பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல தமிழ்நாட்டில் எப்பயுமே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி எஸ்எஸ்என் காலேஜா சொல்லப்படுது. இதுல மொத்தம் இவங்க கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 514 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 514 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 479 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. அதாவது 93.2% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 33 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல 2 சீட்டு, மொத்தம் 3 ரவுண்ட்லயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 514 சீட்டு 100க்கு 100% சீட்டும் முடிஞ்ச ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கிட்டத்தட்ட 14 கோர்ஸ் வந்து ரன் பண்றாங்க. இவங்க வந்து ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு எத்தனை சீட் ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல 538 சீட் ஒதுக்குனாங்க. இந்த 538 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 499 சீட்டுங்கிறது நிரம்பிடுச்சுங்க. அதாவது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே நம்மளுக்கு 92.8% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 38 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட், அவ்வளவுதான். இதோட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% ஆஃப் சீட்ஸ்மே நம்மளுக்கு ஃபுல் ஆயிருச்சு. இது எந்த கல்லூரின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்குது. மொத்தம் இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 14 கோர்ஸ் வந்து நடத்துறாங்க.
இந்த 14 கோர்ஸ்க்கு சேர்த்து இவங்ககிட்ட மொத்தம் எத்தனை சீட்டு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1062 சீட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 945 சீட்டு இருக்கிறதே வச்சு அதிகப்படியான நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆனதுல நம்பர் 1 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வருது. 945 சீட், அதாவது 89% சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபில் ஆயிருச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 105 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல 12 சீட்டு. அந்த 3 ரவுண்ட்லயே உங்களுக்கு வந்து 100% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருச்சு. இது எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து கல்லூரி என்ன அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தலைசிறந்த கல்வி நிறுவனமான பிஎஸ்ஜி கல்வி நிறுவனத்தோட 2வது பொறியியல் கல்லூரி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது கோயம்புத்தூர்ல இருக்குது. மொத்தம் 7 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 7 கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் கவுன்சிலிங்க்கு 350 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. 350 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 305 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. அதாவது 87.1% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 44 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு, அவ்வளவுதான். 100% ஆஃப் சீட்ஸுமே நம்மளுக்கு ஃபில் ஆன கல்லூரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறியியல் கல்லூரி மற்றும் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. சரிங்களா? ஸோ மொத்தம் இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 15 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மட்டும் நமக்கு மொத்தம் 760 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 760 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 660 சீட்டு ஃபுல் ஆயிடுச்சுங்க. அதாவது 86.8% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட்ல 92 சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 8 சீட் ஃபுல் ஆயிருக்கு. 3 ரவுண்ட்லயுமே சேர்த்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 100% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிடுச்சுங்க. அடுத்து கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். தமிழ்நாட்டோட தலை சிறந்த பொறியியல் கல்லூரி மற்றும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறவங்கிற பட்சத்துல கோயம்புத்தூர்ல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாகவும் பார்க்கப்படுறது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில மட்டும் 25 வகையான கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த 25 கோர்சஸ்க்கு சேர்த்து கவுன்சிலிங்ல 979 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 979 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 783 சீட், அதாவது 80% சீட்ஸ்ங்கிறது நிரம்பிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 185, தேர்ட் ரவுண்ட்ல 11 சீட்டு, 100க்கு 100% சீட்ஸுமே நிரம்பின ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்லேயே நம்மளுக்கு வந்து வந்துருது. ஒரே ஒரு கோர்ஸ் தான். மொத்தம் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து 35 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 27 சீட்டு, செகண்ட் ரவுண்ட்ல 8 சீட்டு, 35 சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. இங்க வந்து பிஆர் படிக்கலாம் மற்றும் பி பிளான்ங்கிற கோர்சஸ் வந்து படிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 10 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 10 கோர்ஸ்க்கு சேர்த்து மொத்தம் 652 இடங்கள் வந்து கவுன்சிலிங் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனாங்க. இந்த 652 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 469 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அதாவது எவ்வளவு சதவீத சீட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 71.9% சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 156 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 27 சீட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 ரவுண்ட்லயே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 100க்கு 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட ஒரு தலைசிறந்த பொறியியல் கல்லூரி. அது போக ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. கோயம்புத்தூரோட பாரம்பரியமான கல்வி நிறுவனம்னு வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. மொத்தம் 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 639 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருக்காங்க, ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு ஒதுக்கி இருக்காங்க. இந்த 639 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 453 சீட் வந்து நிரம்பி இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 185 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட், அவ்வளவுதான். 3 ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூரோட எல்லா சீட்ஸுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரோட இன்னொரு பாரம்பரியமான கல்வி நிறுவனம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 14 வகையான கோர்சஸ் நடத்துறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மட்டும் மொத்தம் நமக்கு 916 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 916 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 637 சீட் வந்து நிரம்பி இருக்குது.
அதாவது அவங்களோட 69.5% ஆஃப் சீட்ஸ். இது வந்து ஜென்ரல் அகாடமிக் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், அதர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போகல. கிட்டத்தட்ட 69.5% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நடந்துருச்சு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 261 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் ஒரு 16 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் வந்து 2 சீட்டும் நிரம்பி இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 100% ஆஃப் சீட்ஸுமே கவுன்சிலிங்கில் நிரம்பினா ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட 12 கோர்சஸ் நடத்துகிறாங்க. இந்த 12 கோர்சஸ்க்கும் சேர்த்து இவங்க கவுன்சிலிங்கில் மொத்தம் 1064 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 736 சீட்டு, அதாவது அங்கேயும் 69.2% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டில் நமக்கு வந்து ஒரு 302 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 26 சீட். ஸோ 3 ரவுண்டுலேயே உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு 100% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லான முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து வந்து பார்க்குற பட்சத்தில் லயோலா ஐகேன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. மொத்தம் 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 6 கோர்ஸ்க்கு சேர்த்து மொத்தம் எத்தனை இடங்கள் வந்து கவுன்சிலிங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 188 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 123 சீட், அதாவது 65.4% இடங்கள் வந்து நிரம்பன ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. செகண்ட் ரவுண்டில் 61 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 3 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 1 சீட்டும் நிரம்பி இருக்கு. ஸோ 100% ஆஃப் சீட்ஸ்மே ஃபுல்லான ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா லயோலா ஐகேன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 12 கோர்சஸ் நடத்துறாங்க மொத்தம். அது ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 670 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 670 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 414 சீட், அதாவது 61.8% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 234 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல 20 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல 2 சீட்டும் சேர்த்து மொத்தம் 100% ஆஃப் சீட்ஸ்மே நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரியானது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 520 சீட் வந்து ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 321 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது 61.7% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல்லான ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 168 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 31 சீட்டும், 3 ரவுண்ட்லேயே வந்து சீட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. எந்த கல்லூரின்னு பார்த்தோம்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது அழகப்ப செட்டியார். இது வந்து ஏசி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடின்னு சொல்லுவாங்க. அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் 5 கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. 375 சீட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 207 சீட், அதாவது 55% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 164 சீட், அதாவது 43.7% இடங்கள் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 4 சீட். ஸோ 3 ரவுண்ட்லயே நமக்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கிண்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே வந்து ஏசி டெக் கேம்பஸ்ன்னு இதை சொல்லுவாங்க, ஏன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 கோர்சஸ் நடத்துறாங்க. இந்த 11 கோர்சஸ்க்கு சேர்த்து 476 சீட் இருக்குது. இந்த 476 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 257 சீட், அதாவது 54% சீட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 257 சீட், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட்ல 209 சீட், 43% சீட்ஸும், தேர்ட் ரவுண்ட்ல 10 சீட். ஸோ 3 ரவுண்ட்லயே நமக்கு வந்து சீட் ஃபுல்லான காலேஜ் தான் என்னன்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசி டெக் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி. இங்கே மொத்தம் 5 கோர்ஸ் நடத்துறாங்க. ஜிசிஇன்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு ஒதுக்கின சீட் 375 சீட்டு. இந்த 375 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 186, செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க கிட்டத்தட்ட ஈக்குவலா போயிருக்கு. 2 ரவுண்ட்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 49.6, 48.8% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லாக இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 6 சீட்டு. ஸோ 3 ரவுண்ட்லயே நமக்கு வந்து ஜிசிஇ திருநெல்வேலி முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 297 சீட்டு. இந்த 297 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 147 சீட்டும், இங்க இருந்து வித்தியாசங்களை பார்க்க ஆரம்பிங்க. செகண்ட் ரவுண்ட்ல 149 சீட். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட இந்த இதுக்கு அடுத்து வரக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே செகண்ட் ரவுண்ட்ல தான் அதிகமாக ஃபுல்லாக இருக்கு.
இது 50% சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு. ஸோ 3 ரவுண்ட்லயே வச்சு நமக்கு வந்து 100% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அடுத்து ஒரு முக்கியமான கல்லூரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள்ல கோயம்புத்தூருக்கு அடுத்து தலை சிறந்த பொறியியல் கல்லூரியா பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா GCE சேலம்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 6 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 6 கோர்ஸ்க்கு சேர்த்து 429 சீட்டு. இந்த 429 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 203 சீட்டும், ரெண்டாவது ரவுண்ட்ல 225 சீட்டும் ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சீட்ஸ் ஃபுல்லானது எந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான். ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு 52% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே டியர் 2 கல்லூரிகள்ங்கிற வரிசையில நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து GCE சேலமும் நம்மளுக்கு எல்லா சீட்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல GCE ஈரோடு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 7 கோர்ஸ்க்கு சேர்த்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல 244 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. 244 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 97 சீட்டும், செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க 140 சீட். அதாவது 140 சீட்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு 57.4% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான சீட் ஃபுல்லா இருக்கனால இதையுமே நம்ம வந்து ஒரு டியர் 2 கல்லூரி அப்படிங்கிற பேசிஸ்ல கொண்டு போய்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் 4 கோர்ஸ் தான் நடத்துறாங்க. 4 கோர்ஸ்க்கு சேர்த்து 213 சீட்டு. ஸோ 213 சீட்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 83 சீட்டும், செகண்ட் ரவுண்ட்ல 129 சீட். அதாவது செகண்ட் ரவுண்ட்ல தான் அவங்களுக்கு வந்து 60.6% சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 39% ஆஃப் சீட்ஸ் தான் நமக்கு வந்து ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அப்ப நமக்கு வந்து இதுவுமே வந்து ஒரு டியர் 2 கல்லூரி தான். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா 100% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது RMD இன்ஜினியரிங் காலேஜ், கவரைப்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம், சென்னை பேஸ்டு காலேஜ். மொத்தம் 5 கோர்ஸ் நடத்துறாங்க. அகடமிக் கவுன்சிலிங்க்கு 297 சீட் ஒதுக்கி இருக்காங்க. 297 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 80 சீட்டு தான் ஃபுல்லா இருந்துச்சுங்க. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க 205 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல 12 சீட்டு, மொத்தம் 3 ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு அதிகப்படியான சீட்ஸ் ஃபுல்லானது எந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தான். 69% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ இதையுமே நம்ம ஒரு டியர் 2 கல்லூரி அந்த ரேஞ்சஸ்லயே வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஸோ 5 கோர்ஸ் நடத்துறாங்க. 269 சீட்டு. இந்த 269 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் 49 சீட் தான் ஃபுல் ஆச்சு. ஆனா பாருங்க செகண்ட் ரவுண்ட்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு வந்து 74% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து ஒரு டியர் 2 கல்லூரியாவே கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 242 சீட்டு. இந்த 242 சீட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் 39 சீட்டு தான் ஃபுல் ஆயிருச்சு. பட் செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க 155 சீட்டு, அதாவது 64% சீட்டு வந்து நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிடுச்சு. தேர்ட் ரவுண்ட்ல 48 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து ஒரு டியர் 2 கல்லூரியாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. அடுத்து வந்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 11 கோர்ஸ் நடத்துறாங்க. 582 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 582 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே உங்களுக்கு 53 சீட்டு தான் ஃபுல் ஆச்சுங்க. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாருங்க கிட்டத்தட்ட 501 சீட்டை வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே உங்களுக்கு 86% சீட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு டியர் 2 கல்லூரியாவே நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை பொறுத்த வரைக்கும் 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 270 சீட்டு. ஆனா இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 22 சீட்டு தான் ஃபில் ஆச்சுங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 171 சீட்டு ஃபுல்லா இருக்கு. அதாவது 63% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல்லா இருக்கு. அது போக தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 76 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து ஒரு டியர் 2 கல்லூரியாவே வச்சுக்கலாம். அடுத்து GCE தர்மபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி. ஸோ 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 268 சீட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாருங்க 20 சீட் தான் ஃபுல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 198 சீட்டு ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 73.9, அதாவது கிட்டத்தட்ட 74% சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டியர் 2 லெவல் கல்லூரியாவே நம்ம பார்த்துக்கலாம்.
அடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். ஸோ விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரை பொறுத்த வரைக்கும் 2002 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மற்றும் 13 கோர்சஸ் நடத்துறாங்க. 904 சீட்டு, அதாவது 904 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் ஒதுக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 64 சீட்டு தான் ஃபுல் ஆச்சு. பட் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 533 சீட், அதாவது இவங்களோட 59% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்டில் தான் ஃபுல் ஆச்சு. தேர்ட் ரவுண்டில் ஒரு 307 சீட்ஸ். அப்போ இதில் வந்து செகண்ட் ரவுண்டில் தான் நமக்கு அதிகமான சீட்ஸ் ஃபுல் ஆனதுனால இதையுமே நம்ம வந்து ஒரு Tier 2 கேட்டகரியில் கொண்டு வந்துக்கிறோம். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூர். ஸோ இந்த ஜிசிஇ தஞ்சாவூர்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 269 சீட்டு. இந்த 269 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் 18 சீட்டு தான் ஃபுல் ஆச்சு. பட் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 186 சீட், அதாவது 69% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 64 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டு வச்சு 100% ஆஃப் சீட்ஸுமே நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் 12 கோர்சஸ் நடத்துறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 580 சீட் ஒதுக்குனாங்க. இந்த 580 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 28 சீட் மட்டும் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 353 சீட்ஸ், அதாவது 60% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்கு. அடுத்து தேர்ட் ரவுண்ட்ல 199 சீட் தேர்ட் ரவுண்ட்லேயே முடிச்சுட்டாங்க. பட் வந்து இது வந்து நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட்ல அதிகமாக ஃபுல் ஆனால இது வந்து ஒரு Tier 2 கேட்டகரிஸ் காலேஜஸ்ல வந்து கொண்டு வந்துக்கலாம். அடுத்து சைபெட், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு சார்ந்த கல்வி நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2 கோர்ஸ் தான் நடத்துறாங்க. நம்மளுக்கு மொத்தம் 107 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5 சீட்டு தான் ஃபுல் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாருங்க 98 சீட். அவங்களுக்கு 107 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 98 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. அதனால இதையுமே Tier 2 கேட்டகரியில கொண்டு வந்திருக்கோம். அடுத்து கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொட்டியம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். மொத்தம் 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 523 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல்லான சீட்ஸ்ங்கிறது வெறும் 22 சீட்டு தான். பட் வந்து பாருங்க செகண்ட் ரவுண்ட்லையும் தேர்ட் ரவுண்ட்லையும் தான் அவங்களுக்கு அதிகப்படியாக ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 287 சீட்ஸ், அதாவது 54.9% ஆஃப் சீட்ஸும், தேர்ட் ரவுண்ட்ல 212 சீட்ஸ் 40.5% ஆஃப் சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல 2 சீட்டு. ஸோ மொத்தம் இங்க வந்து அதிகமாகவே அவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல் ஆனால இதையுமே Tier 2 கேட்டகரியில கொண்டு வந்துக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது IIHT அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு காலேஜ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சேலத்தில் இருக்க ஒரே ஒரு கோர்ஸ் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி மட்டும் இங்கே சொல்லி தர்றாங்க. 26 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு தான் ஃபுல் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 21 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 சீட்டும் ஃபுல் ஆயிருக்கு. ஸோ இதுலேயே 3 ரவுண்ட்லேயே நமக்கு வந்து சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி வந்து பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கேம்பஸ். நம்ம முன்னாடி பார்த்தது கரூர் கேம்பஸ், இது கோயம்புத்தூர் கேம்பஸ். ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 8 கோர்சஸ் நடத்துறாங்க. 588 சீட்டு. இந்த 588 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க வெறும் 12 சீட்டு தான் ஃபுல் ஆச்சு. பட் செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, 344 சீட், அதாவது 58.5% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல 232 சீட், 39.5% சீட்ஸ் வந்து நிரப்பி இருக்கிறாங்க. ஸோ இதையுமே Tier 2 கல்லூரியாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். மொத்தம் 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 242 சீட்டு. ஆனால் இந்த 242 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்க வெறும் 2 சீட்டு தான். செகண்ட் ரவுண்ட்ல 79 சீட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு அதிகப்படியான கவுண்ட். எவ்வளோன்னு பார்த்தோம்னா 159 சீட்டு. ஸோ தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65.7% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்கு. அண்ட் இதில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ரீ சக்தி இருக்கு. இது வந்து காரமடையில் இருக்கிற ஸ்ரீ சக்தி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 390 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 சீட்டு தான் ஃபுல் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 157 சீட்டு ஃபுல் ஆச்சு. பட் இவங்களுக்கு எங்க அதிகமாக ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல தான் 228 சீட்டு. அடுத்து ஃபோர்த் ரவுண்ட்ல 3 சீட்டு. ஸோ இவங்களுக்கு அதிகமாக எங்க ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல 58.5% ஆஃப் சீட்ஸ்கள் ஃபுல் ஆயிருக்கு. ஸோ 390க்கு 390 100% ஆஃப் சீட்ஸும் நிரம்பின ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 39 பொறியியல் கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது தமிழ்நாட்டில் TNEA 2024 100% ஆஃப் சீட்ஸையுமே கவுன்சிலிங்ல ஃபில் பண்ண கல்லூரியாக வந்து பார்க்கப்படுகிற கல்லூரிகள் தான் இந்த கல்லூரிகள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கவுன்சிலிங், பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங், VIT, அமிர்தா, ஈவன் நம்ம நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா MCC, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். இது போக நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணுவோம்.
அது அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. இது மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.